பேஸ் எல்லாம் எப்படியா இருக்கீங்க? ஹோப் எல்லாம் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம தயாங்க்கு ஒரு ஒன் ஷாட் தாண்டா பார்க்க போகிறோம். மை மாஃபியா ஹஸ்பண்ட் வேறே ஒரு மாதிரி இருக்குல்ல. அதுக்குன்னு மாஃபியானா ரொம்ப டெரரெல்லாம் இருக்கும்னு நினச்சிக்காதீங்க. ஃபுல்லாக காஜி தனத்தை வச்சு யூஸ் பண்ணி போட்டிருக்குங்க. அப்போ நான் சொல்கிறதுக்கு எனக்கே ஒரு மாதிரி இருக்குது. ஹெட்செட் மஸ்ட்டாக ரொம்ப ஹாட்டாக இருக்கும். இப்போயே சொல்லிட்டேன், ஹெட்செட் போட்டுக்கோங்க. அப்புறம் அக்கா நீ சொல்லவே இல்லை, வீட்டில் மாட்டிக்கிட்டேன் அப்படின்லாம் சொல்லக்கூடாது, ஓகேவா? பேக்ரவுண்டில் ஏதாவது சவுண்ட் கேட்டாலும் கண்டுக்காதீங்க. பிகாஸ் எங்கள் வீட்டு வாண்டுங்க எல்லாம் சேர்ந்து வெளியே விளையாடிட்டு இருக்கானுங்க. ஸோ அதனால் அது ஒரு மாதிரி கதைன்னு தான் கேட்கும். கேட்டுச்சுன்னா கண்டுக்காதீங்க, என் வாய்ஸுக்கு மட்டும் லிசன் பண்ணுங்கள். சரி வாங்கடா, நம்ம இப்போ ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கடா. ஒரு குட்டி இன்ட்ரோ பார்த்துட்டு நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். அண்ட் இது ரொம்பவுமே சின்ன கதைன்னு தான் சொல்லணும். ஏன்னா இது நான் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி யோசித்த ஸ்டோரி தான். ஸோ எப்படி பண்ணி வைக்க போகிறேன்னா எனக்கு தெரியல. ஹாட் ஸ்டாண்ட் அது வேணால் எனக்கு தெரிஞ்சுது. சரி வாங்க, நான் இப்போ ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஒரு குட்டி இன்ட்ரோ. உங்களுக்கும் டேக்கும் மேரேஜ் ஆகி ஒரு 2 இயர்ஸ் ஆகுது. உங்களுக்கு ஒரு பேபி இருக்குது. அவன் பேர் ஜோஷ்வா. அவன் கொஞ்சம் கொஞ்சம் பேசுவான், அவ்வளோக்கா ரொம்பலாம் பேச மாட்டான், ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பேசுவான். இது வரைக்கும் நீங்கள் இப்படி டேக்கு மேரேஜ் ஆகிருக்கு, அவனுக்கு ஒரு பேபி இருக்கா, அதெல்லாம் யாருக்குமே தெரியாது. டேயோட க்ளோஸ் ரிலேஷன்ஸை தவிர வேறு யாருக்குமே தெரியாது, ஓகேவா? நீங்கள் அவனை லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணியிருந்திருப்பீங்க. ஆக்சுவலாக அவங்களை சீட் பண்ணி தான் மேரேஜ் பண்ணியிருந்திருப்பான். அவன் ரொம்ப நல்ல பையன் அப்படி இப்படின்லாம் நினச்சி தான் லவ் பண்ணியிருந்திருப்பீங்க. ஆனால் மேரேஜ்க்கு அப்புறம் தான் தெரியும் டே ஒரு நம்பர் 1 மாஃபியா அப்படின்றதெல்லாம். சரி வாங்கடா, இவ்வளோ தான் இன்ட்ரோ. நம்ம இப்போ ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளேயே போயிடலாம். இந்த அப்பாவும் பையனும் எங்கே தான் போவானுங்கன்னே தெரியல. எங்கே போயிருப்பானுங்க? காலையிலேருந்து ஆளையே காணோம். காலையில் பார்த்தது இதோ வந்துடுறேன்னு சொல்லிட்டு போனது தான். அதுக்கப்புறம் எங்கே போனானுங்கன்னு தெரியல. இந்த டைம் கால் பண்ணாலும் எடுக்கவே மாட்டேறான். ஐயோ, என்கிட்ட நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், குழந்தைய கூப்பிட்டு இப்படி நீ வெளியே போகாதன்னு. கேட்கவே மாட்டேறான். வர வர அவனுக்கு கொழுப்பு ஊறாயிடுச்சு. முன்னாடிலாம் இவனுக்கு பயமாக இருந்துச்சு, இப்போ எனக்கு பயமாக இருக்குது. ஏன் இப்படியெல்லாம் இருக்கான்? என்னால் சத்தியமாக அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. டே நீ பண்ணுறது ரொம்ப தப்பு. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் உட்காந்து புலம்பிகிட்ருக்கீங்க. கடவுளே, அவங்களுக்கு எதுவுமே ஆகிடக்கூடாது, சேஃபாக வீட்டுக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து புலம்பிகிட்ருக்கீங்க. சடனாக மம்மி நாங்கள் வந்துட்டோம் அப்படி சொல்லிட்டு ஒரு க்யூட்டாக ஒரு வாய்ஸு. நீங்களும் அப்படியே எழுந்திரிச்சு அவ்வளோ க்யூட்டாக ஸ்மைல் பண்ணிகிட்டே பார்க்குறீங்க. பார்த்தா ஜோஷுவா தான் அவ்வளோ அழகாக குடுகுடுன்னு ஓடி வந்துட்டுருக்கான். மேலே ஃபுல்லாக சேரும் சகதியுமாக இருக்குது. அவன் வீட்டுக்குள்ளே நடந்து வரும்போது அவன் ஃபுட்ஸ் எல்லாமே அப்படியே சேரால் நிரம்பி அப்படியே வீடு ஃபுல்லாக ஆகிட்டுருக்கு. நீங்கள் அதை பார்த்து முறைச்சிட்டு, காலையிலேருந்து 2 பேரும் எங்கடா போனீங்க? உங்கள் அப்பா எங்கே? காலையில் ஏதோ வரேன்னு சொல்லிட்டு போனது, அதுக்கப்புறம் 2 பேர்த்தையும் காணோம். அவனுக்கு கால் பண்ணாலும் எடுக்க மாட்டேறான். எங்கே போனீங்க? உன் மேலெல்லாம் ஏன் இப்படி ஒரு சேராக இருக்குது, என்னாச்சு அப்படின்னு கேட்க, மம்மி நானும் டேடியும் அங்கே வெளியே போனோம், ரொம்ப தூரமாக. அங்கே ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு அவன் க்யூட்டாக சொல்கிறான். நீங்களும் ஜாலியாக இருந்துச்சா? அப்படியே அடிச்சேன்னு வச்சுக்கோ. அம்மா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகணுன்னு தோணுச்சா உனக்கு? அப்பா கூப்பிட்டா அப்படியே ஏறி போயிடுவியா? உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் அப்பா கூட அவ்வளோவா வெளியே போகாதுன்னு. ஏன் டேடி கூட போனால் உனக்கு என்னடி பிரச்சனை? சும்மா என்ன திட்டிகிட்டே இருக்க. உடனே சேராக ஃபேஸ் வச்சுக்கிறது. அடி வாங்க போகிற, அப்பா கூட எங்கேயும் அவ்வளோவா வெளியே போகாதடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் பையனை தான் திட்டிகிட்டு இருக்கீங்க. டேமோ, ஏய் இப்போ எதுக்கு என் பையனை திட்டின்னு இருக்க? என்ன உனக்கு தயம்? எதுக்கு இவனை வெளியே கூட்டிகிட்டு போனேன்? உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இவனை வெளியே கூட்டிகிட்டு போகாதுன்னு. ஏய் இப்போ எதுக்கிட்டு பயப்படுறா? என்ன பயம்? தயம் என்ன நீங்கள் இப்படி கேட்குறீங்க? எனக்கு உங்களுக்கு எப்படி இவன் பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பயம் இருந்துச்சோ அதே பயம்தான் இப்போ எனக்கும் இருக்குது. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது தயம். இவனை வெளியே கூட்டிகிட்டு போகாதீங்க. ஏய், என் பிள்ளைய வெளியே கூப்பிட்டு போகக்கூடாதுன்னு சொல்கிறேன், நீ யார்? அந்த ரைட்ஸ் உனக்கே இல்லை. இது நான் யாரா? நீ லூஸாடா? நான் யாருன்னு கேட்குறேன்.
அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தயங்கிட்ட கத்துறீங்க. இதெல்லாமே ஜோஷாவும் பார்த்துட்டு தான் இருக்கான். மம்மி நீ வந்தும் வராமல் என்னையும் டேடியும் போட்டு திட்டிகிட்டே இருக்க அப்படின்னு அவன் கோவமாக கேட்க, நீங்களும் இது இன்னும் டேடியும் போட்டு திட்டிகிட்டு இருக்கண்ணா, 2 பேரும் கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டிங்களா? தயாங் உங்கள்கிட்ட தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். காலையில் போனவங்க அட்லீஸ்ட் ஒரு கால் பண்ணி நான் இங்கே தான் இருக்கேன்னு சொல்கிறக்கு என்ன உங்களுக்கு அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. தயாங் ஏய் இப்போ என்னடே உன் பிரச்சனை? அதான் வந்துட்டோம்ல, அப்புறம் என்ன? வந்துட்டோம்ல வா. என்ன தயாங், என்ன நீங்கள் இப்படி பேசுகிறீங்க? ஏய் போடி, போய் வேலை இருந்தால் பாருப்போ அப்படின்னு சொல்லிட்டு தயாங் உங்களை தலையிலே தட்டுறான். நீங்களும் வேலை இருந்தால் பார்க்குறதா? நீ என்ன பேசுகிறோன்னு தெரிஞ்சுதான் பேசுகிறியா? இதுக்கெல்லாம் பின்னாடி ரொம்ப அனுபவிப்படா. அதெல்லாம் நான் எப்போ நான் அனுபவிக்கிறேன் தான், போடி அப்படின்னு சொல்லி உங்களை தலையிலே தட்டுறான். நீங்களும் தயாங் குழந்த முன்னாடி என்ன பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க டக்குன்னு அடிக்கிறீங்க. தயாங்க ஐயோ நான் இப்போ ரொம்ப டயர்டாக இருக்கேன், நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு தூங்குறேன். ஓகே டேய் உங்கள் ஆத்தாக்கறியை குளிக்க வைக்க சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போகிறான். நீங்களும் அப்படியே ஜோஷாவை பார்த்துட்டு மம்மி என்னை குளிக்கவே இங்கே பாடு, நான் ரொம்ப அழுக்காக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். நீங்களும் இது அழுக்காக இருக்கியா, அவன் கூட சுற்றினில்ல, போ அவனே குளிக்க வைக்க சொல்லு அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களும் கிச்சனுக்குள்ளே போயிடுறீங்க. ஜோஷாவும் வேகமாக டே பின்னாடியே ஓடி போயிட்டு டேடி அவன் என்னை குளிக்க வைக்க மாட்டேன் சொல்கிறான். இது குளிக்க வைக்க மாட்டேன் சொல்கிறாடா, சரி வாடா சொன்னோம் நம்ம 2 பேரும் குளிக்கலாம், அவன்டாட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜோஷாவும் தேவைதான் குளிக்க ஸ்டார்ட் பண்ணிடுறானுங்க. ஆக்சுவலாக அது ஒரு ஈவினிங் டைம். நீங்கள் அப்படியே 2 பேர்த்துக்குமே ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணுறீங்க, ரெடி பண்ணி வச்சிடுறீங்க. அவங்களும் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷெல்லாம் ஆகிட்டு கீழே வராங்க. ஆனால் நீங்கள் 2 பேர்த்துட்டையுமே எதுவுமே பேசலை. உங்களுக்கு செம்ம காண்டாக இருக்குது டே பண்ணது. அப்படியே அமைதியாக 2 பேர்த்துக்கும் ஃபுட்டெல்லாம் போட்டுட்டு ஜோஷாவுக்கு ஃபுட் வெயிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஜோஷாவும் அங்கே இங்கே விளையாடிட்டு சாப்பிட்றான். ஆனால் அவங்கள்ட்ட பேசுகிறான். ஆனால் நீங்கள் அவனுக்கு எதுக்குமே ஆன்சர் பண்ணவே இல்லை. அவனுக்கு சாப்பாடு மட்டும் ஊட்டி விட்டுருக்கீங்க. டேவும் அதை பார்த்துட்டு ஏய் இப்போ எதுக்கு நீ இப்படி கடுப்பாக இருக்க? என்ன வெளியே கூப்பிட்டு போனது தப்பா? அவன் தான் பேசுகிறான்ல, பேசாமல் என்ன உட்காந்து என்ன பண்ணிகிட்ருக்க, என்ன யோசனை அப்படின்னு கேட்க, எனக்கு ஒன்றும் யார்கிட்டையும் பேசணுன்னு அவசியம் இல்லை, டேய் நீ உட்கார்றா சாப்பிட அப்படின்னு சொல்லிட்டு அவனை மிரட்டி சாப்பாடு கொடுத்துட்ருக்கீங்க. டேவும் இதை பார்த்துட்டு ஓவராக கோவப்படுறேன்ல, பாட்டி ரூமுக்கு வாட்டி உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் மைண்டுக்குள்ளேயே வச்சுக்கிறான். நீங்களும் அப்படியே ஜோஷாவுக்கு ஃபுட்டெல்லாம் ஃபீட் பண்ணி விட்டுட்டு அனுப்பி விட்டுறீங்க டே கூடயே ரூமுக்கு. டேவும் ஜோஷாவும் ரூமில் தான் உட்காந்து விளையாடிட்டுருக்கானுங்க. நீங்கள் இங்கே கீழே உங்கள் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு கிச்சன்லேயே கொஞ்சம் நேரம் வேணும்னே உட்காந்துக்கிறீங்க. உங்களுக்காக டே வெயிட் பண்ணுவான்னு தெரியும். எப்போவுமே அப்படி தான் டேவும் நீங்களும் டெய்லி நைட் ஜோஷாவை தூங்க வச்சுட்டு பக்கத்தில் இருக்க ரூமில் போய் பண்ணுவீங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்காக டே வெயிட் பண்ணுவான்னு உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் நீங்கள் அவன் மேலே இருக்க கடுப்பில் அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. டேவும் உங்களுக்காக ஐயோ இவனை நான் இன்னும் எவ்வளோ நேரம் வச்சு சமாளிக்கணும், போகடா, ஐயோ இன்னைக்கு இவனை வெளியே கூப்பிட்டு போன தப்பா போச்சு போலையே, டே என் பொண்டாட்டி வந்துருவாடா, நீ தூங்குடா அப்படின்னு சொல்லிட்டு ஜோஷா கிட்ட வம்பு பண்ணிகிட்ருக்கான். ஆனால் ஜோஷா தூங்குற மாதிரியே தெரியல. டேவை ரொம்பவுமே போட்டு இம்சை பண்ணிகிட்ருக்கான். ஐயோ இவனை சமாளிக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு இப்போ தான்டா எனக்கே புரியுது அப்படின்னு டே மைண்ட் வாய்ஸ் கொடுத்துட்டு அப்படியே ஜோஷா கூட விளையாடிட்டுருக்கான். ஆனால் இதெல்லாம் வெளியே சொல்லலாம், மைண்டுக்குள்ளேயே நினச்சிட்டு ஜோஷா கூட விளையாடிட்டுருக்கான். ஸோ நீங்களும் அப்படியே ஒரு 11 o'clock மேலே தான் ரூமுக்கே வரீங்க. ரூமுக்கு வந்து உங்களுக்கு செம்ம ஷாக்கு. ரூம் ஃபுல்லாக செம்ம குப்பையாக இருக்குது. நீங்கள் அப்படியே டேவை பார்த்து முறைச்சிட்டு என்ன பண்ணி வச்சுருக்கீங்க 2 பேரும்? டே நீனும் தூங்கலை, நாளைக்கு ஸ்கூல் இருக்குது, நீ போகணும் அப்படின்னு சொல்கிறீங்க. அவனும் மம்மி அது டேடி தான் என்னை விளையாட கூப்பிட்டாரு அப்படின்னு நீங்கள் ஜோஷா சொல்ல, நீங்கள் அப்படியே டேவை பார்த்து முறைச்சிட்டு அது நான் கூப்பிடல, நான் தாண்டி கூப்பிட்டேன், அதனால என்ன இப்போ? என் பையன், நான் விளையாடுறேன், உனக்கு என்ன? உன் பையன்தான் சாமி, நீங்கள் விளையாடுங்க, ரூம் எதுக்கு இப்படி அழுக்கு பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு நீங்கள் கேட்க, அது சாரி எனக்கு தெரியாமல்
எனக்கு இப்போ செம்ம காண்டாகுது நீங்கள் பண்ணுறதெல்லாம். என்ன நினச்சிட்ருக்கீங்க உங்கள் மனசில்? இவனை எப்போயும் வெளியே கூட்டிகிட்டு போக மாட்டீங்க. அப்படி கூட்டிகிட்டு போனாலும் இந்த கார்டனை தாண்டி எனக்காவது வெளியே கூட்டிகிட்டு போயிருக்கீங்களா? இன்றைக்கி என்னடான்னா அவனை சுற்றி காலையிலேருந்து நைட் வரைக்கும் அவன் கூட வெளியே டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டேக்கிட்ட கேட்க டேவும் அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, என்ன ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு டே உங்களை பார்த்து கேட்குறான். ஆமாம் ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜோஷாவை, நீ இப்போ தூங்க போறியா இல்லையா ஜோஷா, ஒழுங்காக போய் படுத்து தூங்க அப்படின்னு சொல்ல, மம்மி டேடி தான் விளையாட கூப்பிட்டாங்க, நான் இது கேம் முடிச்சுட்டு தான் போய் தூங்குவேன், நான் தூங்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி க்யூட்டாக ஃபேஸ் வச்சுட்டு உட்காந்துக்கிறான். நீங்கள் அப்படியே ஜோஷாவை பார்த்துட்டு, இப்போ நீ தூங்கலைன்னா அடி வாங்குவ அப்படின்றீங்க. அவனும் டேடி மம்மி பாருன்னு திட்டுறா அப்படின்னு சொல்ல டேவும், இப்போ எதுக்கு அவனை திட்டுற, நான் தான் விளையாட கூப்பிட்டேன், என்னப்போ விளையாட கூப்பிட்டேன்னா விளையாடு, நான் எதுவும் கேட்கல போதுமா, எனக்கு நீங்கள் பண்ணுறதுலாம் செம்ம டென்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் உங்கள் ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணுறீங்க. ஜோஷுவாவும் டே கூட விளையாடிட்டே இருக்கான். நீங்கள் அப்படியே பொறுமையாக உங்கள் ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே போய் சரி நான் போய் குளிச்சுட்டு வரதுக்குள்ளே ஜோஷா நீ தூங்கியிருக்கணும், டே இது உன் பொறுப்பு தான் அப்படின்னு சொல்லிவிட்டு டேவுக்கிட்ட சொல்லிவிட்டு நீங்கள் பாட்டு குளிக்க போயிருந்தீங்க. அவனும் அப்படா குளிக்க போயிட்டாடா, டே ஜோஷா போய் தூங்குடா அப்படின்னு டே மிரட்ட, டேடி நீ தானே விளையாட கூப்பிட்ட இப்போயே மிரட்டுற, அது என் கூட விளையாட உங்கள் அம்மா வந்துட்டா, நீ போய் தூங்கு அப்படின்னு சொல்ல, அம்மாவா, அம்மா தான் குளிக்க போயிட்டாளே, அதெல்லாம் வந்துட்டாடா வந்துடுவா, நீ தூங்கு சரியா, நீ தூங்கணும், குட் பாய் இல்லை, நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணுண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜோஷாவை கொஞ்சிட்ருக்கான். நீங்களும் அப்படியே குளிச்சு முடிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு ஒரு நைட் ட்ரெஸ் தான் வியர் பண்ணியிருக்கீங்க, அது ரொம்பவுமே ஷார்ட்டாக இருக்குது. நீங்களும் எனக்கு சுத்தலாம் மாவனே அப்படின்னு நினச்சிட்டு உங்கள் ஹேரெல்லாம் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படியே டே அப்படியே உங்களே பார்த்துட்டே உட்காந்துட்ருக்கான், அவ்வளோ க்யூட்டாக இருக்கீங்க. ஜோஷாவும் படுத்துருக்கான் பட் தூங்கலை. டே அப்படியே உங்களே பார்த்துட்டு ஒரு சாங் பாடுறான், கொஞ்சம் சத்தமாக தான் பாடுறான். எந்த இடத்தில் சுகம் மிக அதிகம் அந்த இடத்தை கண்டுபிடித்து அந்த இடத்தில் நண்டு பிடிப்பேன் அப்படின்னு பாடிட்டுருக்கான். உங்களுக்கு அந்த பாட்டை கேட்டோன்னுமே வேகமாக டேக்கிட்ட ஓடி வந்துட்டு வாயை க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க. க்ளோஸ் ஆயா நீ பையனை பக்கத்தில் என்ன பாட்டு பாடிட்டுருக்க, அறிவில்லை, அவெல்லாம் தூங்கிட்டான், நான் பண்ணலாமா ரெடியா அப்படின்னு கேட்க, இங்கே பாரு அமைதியாக இருந்துரு, நான் செம்ம கடுப்பில் இருக்கேன், நான்லாம் ரெடி இல்லை ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் டே விட்டு கொஞ்சம் தள்ளி போயிட்டு அந்த சைடு போய் படுத்துக்கிறீங்க. டே மறுபடியும் நீங்கள் அப்படியே ஜோஷா கிட்ட போய் படுத்துட்டு அவனுக்கு அப்படியே தட்டி கொடுத்துட்ருக்கீங்க. டே மறுபடியும் கம்முன்னு இருக்காம கட்டி பிடிடா கண்ணாலா கண்டபடி கட்டி பிடிடா அப்படின்னு அவங்களாம் பாடுவாளுங்க, அதெல்லாம் தப்பில்லை, அம்மா கொஞ்சம் சுகமாக இருக்கேன்னு பாடினா ஓரதான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்கான். நீங்களும் அப்படியே ஜோஷாவை தட்டி கொடுத்துட்டே இருக்கீங்க. அவனும் அப்படியே நல்லா படுத்து தூங்கிடுறான். ஒரு 12 o'clock ஆகிடுது. நீங்களும் அப்படியே கொஞ்சம் படுத்து தூங்கிட்டுருக்கீங்க. உங்கள் ட்ரெஸ்ஸஸ்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே விலகி இருக்கு. தேவும் அதை பார்த்துட்டு ஐயோ என்ன நீ என்ன இப்படி மூட ஏற்றுறா, ஓரதான் பண்ணுறா, தூக்கிட்டு போயிடலாமா, ஐயோ என்னால் இவ்வளோ பார்க்க முடியல, இப்படி தம்பி வேற ரொம்ப துடிக்கிறானே, இருடி வர என்னை ஒதுக்கி வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை பொறுமையாக உங்ககிட்ட வந்து நிற்கிறான். ஆனால் உங்களுக்கு அதெல்லாம் தெரியல, நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க. அப்படியே உங்கள் ஹிப்பெல்லாம் கொஞ்சம் தெரியுது. நீங்கள் போட்டிருக்க ஒரு ஷர்ட் மாதிரி தான் போட்டிருப்பீங்க. ஸோ அதில் ஷர்ட் ரிமூவ் ஆகி உங்கள் ஹிப்பெல்லாம் கொஞ்சம் தெரியுது. அப்படியே உங்களை ஸ்ட்ரைட்டாக நேராக படுக்க வச்சு உங்களோட ஷர்ட் பட்டன்ஸ் ஒன்று ரிமூவ் பண்ணிகிட்ருக்கான். உங்களுக்கு அதெல்லாம் ஒன்றுமே தெரியல, நல்லா படுத்து தூங்கிட்டுருக்கீங்க. ஐயோ என்ன பண்ணாலும் எந்திரிக்க மாட்டா போலையே,
டேத்தையும் வேறு வழியே இல்லை, பண்ணுற வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக உங்களோட ஒரு லோயர் மாதிரி தான் வியோ பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த உங்கள் ஜஸ்ட்லேருந்து கை ட்ராவல் பண்ணி அப்படியே உங்களோட ப்ரைவேட் கிட்ட வருது. நீங்கள் அதெல்லாம் கண்டுபிடிச்சிடுறீங்க. ஆனால் என்ன தான் பண்ணுறான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக படுத்திருக்கீங்க. ஆக்சுவலாக தேவங்க உங்களோட பட்டன்ஸ் ரிமூவ் பண்ணும்போது நீங்கள் முழிச்சிருந்துருப்பீங்க. ஆனால் நீங்கள் தான் வேணும்னே எந்திரிக்காமல் படுக்கிறீங்க. அப்படியே கையை உங்களுக்கு கீழே கொண்டு போகிறான். உங்களுக்கு அவன் அடுத்து என்ன பண்ண போகிறான்னு தெரியுது. நீங்கள் சடனாக திரும்பி படுத்துக்கிறீங்க. ஐயோ, திரும்பி படுத்துட்டாலே இப்போ என்ன பண்ணுறது திரும்பி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை திருப்ப தான் ட்ரை பண்ணுறான். நீங்கள் டக்குன்னு முழிச்சிட்டு என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்க, என்ன பண்ணுறேன்னு தெரிலையா, இங்கே பாரு, அதனால என் தம்பி எப்படி தூக்கி நினைக்கிறான்னு எனக்கு தெரியாது, வா அப்படின்னு கூப்பிட்றான். நீங்களும் என்னங்க பேசிகிட்ருக்கீங்க, குழந்தை பக்கத்தில் படுத்துருக்கான், இன்னைக்கெலாம் இல்லை, போ நீ போய் தூங்குற வழியை பாரு அப்படின்னு நீங்கள் சொல்ல, இது தூங்குற வழியை பக்கத்து அட்டிங் பார்த்தா இப்போ நீ வர போறியா இல்லையா, என்னாலாம் வர முடியாது தேவம், நீ போய் தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு படுக்க போகிறீங்க. அவங்க டக்குன்னு உங்கள் கையை பிடிச்சி தர்றான். ஆக்சுவலாக நீங்கள் பெட்டோட எஜ்ஜில் தான் படுத்துட்டு இருந்திருப்பீங்க. டக்குன்னு கீழே விழுந்துடுறீங்க. ஐயோ என்னையா பண்ணுற அப்படின்னு நீங்கள் கேட்க, தேங்கும் அப்படியே கீழே வந்துட்டு உங்களை பெட்டுக்கு அடியில் கூட்டிகிட்டு போயிடுறான். நீங்கள் சின்ன பண்ணிகிட்ருக்க தேங்க குழந்தை மேலே படுத்துருக்கோம், அவன் மேலே படுக்கட்டும், நம்ம கீழே படுக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். நீங்களும் என்னங்க அவன் தாண்டி எப்பவும் கேட்குறான், என்னம்மா எப்பயும் கூட படுக்கிறான், அப்புறம் பார்த்தா இருந்துச்சு நீ மட்டும் இருக்க மாட்டேறன்னு கேட்குறான்ல, நீ அமைதியாக இங்கே படு, கம்மி கழட்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் புரிஞ்சுக்கோ, எனக்கு வேண்டாம், என்னடி வேண்டாம், எனக்கு வேணும், கழட்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ட்ரெஸ்ஸஸ்லாம் ரிமூவ் பண்ணிகிட்டே இருக்கான். நீங்களும் அதை தடுத்துட்டே இருக்கீங்க. ஏன் அது மாறுடி அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ப்ரைவேட்டை காமிக்க, நீங்கள் என்னாச்சு அப்படின்னு கேட்குறீங்க. தொட்டு பாடுறி அப்படின்றான். நீங்களும் அப்படின்ட்டு ஒரு மாதிரி டச் பண்ணி பார்க்குறீங்க. அது ரொம்பவுமே பெருசாக இருக்குது. நீங்களும் சின்னையா அது அப்படின்னு கேட்க, பத்தியா இவ்வளோ பெருசாகிட்டான்னு, எல்லாம் ஒன்றால தான், இப்போ விட்டனா ரொம்ப வலிக்கும், கத்தியை மட்டும் செஞ்சிடாத அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ட்ரெஸ்ஸஸ்லாம் ரிமூவ் பண்ணி பொறுமையாக உங்களை மேலேருந்து கீழே வரைக்கும் பார்க்குறான். நீங்களும் என்ன புதுசாக பார்க்குற, எப்பவும் பார்க்குறது தானே அப்படின்னு கேட்க, புதுசாக பார்க்குற மாதிரி தாண்டி எப்பவும் பார்த்தாலும் இருக்க, நான் என்ன பண்ணுறது, அதுதான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஒரு மாதிரி உங்கள் ஹெட்டிலேருந்து கை வச்சு அப்படியே கீழே வரைக்கும் அவனோட ஒரு ஃபிங்கர் ஒரு ஃபிங்கர் மட்டும் வச்சு ரப் பண்ணிகிட்டே வரான். உங்கள் ஃபோர்ஹெட்டு, நோஸு, லிப்ஸு, சின்னு, அப்படியே நெக்கு, அப்படியே உங்கள் செஸ்ட்டு, அப்படியே உங்கள் ஹிப்பு வரைக்கும் வரான். ஐயோ எவ்வளோ பெரிய ட்ராவல், எவ்வளோ மேடு பள்ளம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, நீங்களும் சுத்தமாக பேசாத, மேலே தான் பையன் படுத்திருக்கான் அப்படின்னு நீங்கள் சொல்ல, அவன் மேலே படுத்திருந்தானே கீழே படுத்திருந்தானே, அவன் எங்கேயோ படுத்துட்டு போகிறான், நீ அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபிங்கர் அப்படியே உங்கள் ப்ரைவேட் கிட்டே போகுது. நீங்களும் கையை பிடிச்சிட்டு என்ன பண்ண போகிற, என்னமோ பண்ணுவேன், உனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி உங்கள் ப்ரைவேட் கிட்டே கையை கொண்டு போகிறான். அது ஒரு மாதிரி இருக்குது டேக்கு. என்னடி பெட்டாயிட்டியா அப்படின்னு கேட்க, இல்லையே அப்படின்றீங்க. ஆகல இல்லையே, போய் சொல்லாத, தெரியுது எங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி உங்களோட ப்ரைவேட்டை பார்க்க, நீங்கள் ஏன்டா அப்படி பார்க்குறேன், எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, என் பொண்டாட்டி என் ஃபிங்கர் ட்ராவல் பண்ணதுக்கு ப்ரைவேட்டாக இருக்கா, ஓ மை காட் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு மாதிரி ரப் பண்ணுறான். உங்களுக்கு அதெல்லாம் ஒரு மாதிரி ஆகுது. ப்ளீஸ் டே, வேணாட்டே, என்னடி வேணாம், ப்ளீஸ், பையன் மேலே தான் படுத்திருக்கான், வேண்டாம் அப்படின்னு சொல்ல,
அவன் மேலே தானே படுத்திருக்கான், நான் அவன் மேலே படுத்துக்கிறேன் கொஞ்ச நேரம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவனோட வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறான். அப்படியே அவங்க நெக்கெல்லாம் கிஸ் பண்ணிகிட்டே இருக்கான், அங்கங்கே பைட் பண்ணுறான். அவங்களுக்கு அதெல்லாம் செம்மையாக பெயினாக இருக்குது. பைட் பண்ணாதடா வலிக்குது, கத்திட்டேன்னா அவன் முடிச்சுப்பான் அப்படின்னு நீங்கள் சொல்ல அவனும் அதெல்லாம் கத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லிப்ஸை செம்மையாக போட்டு கிஸ் பண்ணுறான். இந்த வாய் தானே காலையிலேருந்து என்னை திட்டிக்கிட்டே இருக்கேன், ஏன்டா கால் பண்ண எடுக்க மாட்டேன்னு, இந்த வாய் தானே அப்படின்னு சொல்லிட்டே கிஸ் பண்ணுறான். நீங்களும் போதும் டே அப்படின்னு நீங்கள் சொல்ல இந்த ப்ராடக்ட் இருக்கே எப்பா எப்பப்பாண்டு திட்டினாலும் போத ஏற்றுது அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக அந்த லிப்ஸை பிடிச்சி செம்மையாக பைட் பண்ணுறான். நீங்களும் போதும் டே அப்படின்னு நீங்கள் சொல்ல நம்பர் 1 ஆஃப்லடி பாரு உனக்காக அடங்கி இருக்கேன், எப்படி இருக்கேன், இந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டேன்னா இப்படி இருக்கவே மாட்டேன் தெரியுமா, ஐயோ என்னமோ பண்ணிடுடி என்ன சொக்கு பொடி போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக கிஸ் பண்ணுறான். நீங்களும் பேக் கிஸ் பண்ணிவிட்டு சொக்கு பொடி போட்டது நானா நீயா, 2 years முன்னாடி உன் பின்னாடி நானாக சுற்றிட்டு இருந்தேன் அப்படின்னு நீங்கள் கேட்க போதும் அதை பற்றியெல்லாம் பேசினது போதும் வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை பார்த்துட்டு ஒயன் இன்னைக்கு ஒரு நாள் நீ ஸ்டார்ட் பண்ணுறியா பேஸ்டே அப்படின்னு கேட்க நீங்களும் நானா என்ன சொல்கிற, நீ ப்ளே பண்ண கொஞ்சம் பெருசாக இருக்கான், கொஞ்ச நேரம் அவனை சின்னது பண்ணிவிட்டு அப்புறம் விட்டுறேன், இல்லைன்னா உனக்கு வலிக்கும் அப்படின்ட்டே சொல்ல நீங்களும் ஐயோ சின்னத்தையும் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு டேக்கு ஃபுல்லாக கிஸ் பண்ணுறீங்க. அண்ட் அவனுக்கு மவுத்தனும் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. புரியும்னு நினைக்கிறேன், புரிஞ்சது இல்லைடா, அவனுக்கு அதெல்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. டேவும் அப்படியே ஒரு மாதிரி செம்மையாக படுத்து ப்ரீத் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் டேக்கு செம்மையாக பண்ணிகிட்ருக்கீங்க. டேவும் இன்னும் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் அப்படிதான் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹெட்டை பிடிச்சி அவன் ஓவராக ப்ரெஷர் கொடுத்து அழுத்திட்டுருக்கான். நீங்களும் டேக்கு அப்படியே பண்ணி விட்டுட்ருக்கீங்க. டேவும் போதும் இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை இழுத்து செம்மையாக கிஸ் பண்ணுறான். நீங்களும் டேவை செம்மையாக கிஸ் பண்ணுறீங்க. கிஸ் பண்ணிவிட்டு டே அப்படியே உங்கள் ஜஸ்டெல்லாம் பிடிச்சி ப்ரெஸ் பண்ணிட்டு அதெல்லாம் ஒரு மாதிரி சப் பண்ணிகிட்ருக்கான். அப்படியே அவனும் இன்சர்ட் பண்ணி செம்மையாக பண்ணிகிட்ருக்கான். டே போதும் விட்டு அப்படின்னு சொல்ல என்ன போதும் இப்போ தாண்டி ஸ்டார்ட்டே பண்ணியிருக்கேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு டே செம்மையாக அவங்க மேலே படுத்து பண்ணிகிட்ருக்கான். நீங்களும் டேவும் அப்படியே ஹக் பண்ணி படுத்துருக்கீங்க. டே பொறுமையாக அவனோட ஹக்கை ரிலீஸ் பண்ணிவிட்டு 1 செகண்ட் உனக்கு இப்படி பண்ண ரொம்ப ஹைப்பர் ஆகும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃபிங்கர்ஸையும் சேர்த்து உங்களுக்குள்ளே இன்சர்ட் பண்ணுறான். ரெண்டுமே இன்சர்ட் ஆகிருக்கு. ஸோ உங்களுக்கு செம்ம இதாக இருக்குது. டே வேணாம் ரொம்ப வலிக்குது டே எடு கையை எடு ப்ளீஸ் கையை எடு, இன்னும் நீ ரொம்ப டார்ச்சர் பண்ணுற இந்த விஷயத்தில், கையை எடுடா அப்படின்னு நீங்கள் சொல்ல டே அப்படியே உங்கள் ஜஸ்டையும் பிடிச்சி சப் பண்ணிட்டு இப்போ எப்படி இருக்கு அப்படின்னு கேட்க டே போதும் ரொம்ப வலிக்குதுடா வேணாண்டா போதும் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டே இருக்கீங்க. டேவும் உங்களுக்கு செம்மையாக ப்ரெஷர் பண்ணுறான். அப்படியே தான்டா இந்த டே நைட்டு அப்படியே ஸ்கிப் ஆகிடுது. ஓகேடா மிஸ், இப்படியே நீங்களும் டேவும் செம்ம ஹாப்பியாக இருங்க. நான் இதோட இந்த 1 ஷாட்டை முடிச்சுக்கிறேன். டாட்டா பாய். 1 ஷாட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கடா. லவ் யூ ஆல், மிஸ் யூ.